எவ்வளவு வாடகையில குடியிருக்கீங்க? சொந்த வீடு வாங்குற திட்டம் என்ன இருக்கு? சார் நான் கோயம்பேடுலேருந்து வரோம் சார். நான் பக்கத்தில் பாடிக்குப்பம்ன்ற ஒரு ஏரியாலேருந்து வரோம். நான் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர். நான் இருக்கிற வாடகை வந்து வீடு பார்த்தீங்கன்னா 10க்கு 10 ரூம் சார். நான் கிட்டத்தட்ட அதே ஏரியாவில் 10 வீடு மாறி இருக்கேன் சார். நான் அந்த ஏரியாவில் என்ன நான் கேட்குறேன்னா, அந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து வீடு வாடகைக்கு கிடைச்சா போதும்ன்ட்டு வந்து உட்காந்துருக்கேன் சார் நான். நான் அவங்க சொன்ன மாதிரி தான் 10க்கு 10 ரூம் தான் 7,500 வாடகை. ஸ்லெம் ஏரியாவில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. பட் அந்த மாதிரி அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் வீடு வாடகைக்கு கேட்டால் எங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. அவங்க டூ லைட் போர்டு போட்டு வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம ஒரு கால் பண்ணி கேட்டு இந்த மாதிரி நாங்கள் திருநங்கைதாம்மா, இத்தனைக்கும் நான் சொந்த தொழில் பண்ணுறேன், வீட்லேயே சாரி பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு பாலியல் தொழிலுக்கு போக மாட்டோம், பெக்கிங் போக மாட்டோம், நாங்கள் இதெல்லாம் சொல்லி அவங்ககிட்ட ஒரு வீடு கேட்டால் கூட இல்லைம்மா இப்போ தான் நாங்கள் அட்வான்ஸ் வாங்கினோம்மா, நீங்கள் ஒரு முன்னாடியே கால் பண்ணியிருந்தா கூட யாருக்கு என்ன சொல்லியிருந்தா கூட நாங்கள் விட்டுருப்போம், இப்போ தான் நாங்கள் அட்வான்ஸ் வாங்கினோம், வேறு வீடு இருந்தால் பாருங்கட்டு. அதே மறுநாள் என் ஃப்ரெண்டு யாராச்சும் எங்கள் ஏரியாவில் இருக்கவங்ககிட்ட போய் ஃபோன் பண்ணது மாதிரி அந்த வீட்டை கேளுங்க, அவங்க நான் கேட்டேன், அவங்க ஆள் வந்துட்டேன்னு சொன்னால் அவங்ககிட்ட கேட்டால் அவங்களுக்கு சொல்கிறாங்க 12,000 வாடகைம்மா, இந்த மாதிரி அட்வான்ஸ் இவ்வளோ அட்வான்ஸ். அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அந்த மாதிரி சொல்கிறது அந்த எங்களுக்கு மாதிரி உங்களை எங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க அவங்க. உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும்னு கனவு இருக்கா? கனவு இருக்குது, ரொம்ப ஆசை தான் எங்களுக்கு சொந்த வீடு வாங்கி எங்கள் மக்கள் எல்லாம் நாங்கள் கும்பலாக இருக்க, நாங்கள் ஆல்ரெடி கும்பலாக தான் இருப்போம். அது எல்லாமே ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறது எங்களுக்கு இன்னொரு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பட் அதுக்கான சூழ்நிலை எங்களுக்கு இல்லை. நாங்கள் சொந்த தொழில் தான் பண்ணி இது பண்ணுறோம். அது எடுத்து வைக்கிற கெப்பாசிட்டி எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு வாடகை கட்டுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, அன்னாடு தேவைக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. கரெக்டா இருக்கு.